வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற சிறுகதை என்னன்னா, சித்த சமத்தா இருக்க மாட்டியோடி. இந்த கதை நிறைய பேரோட லைஃப்ல கனெக்ட் ஆகும். வாங்க கதை கேட்கலாம். இன்லைன் லெட்டரின் ஒரு பக்கத்தில் மட்டுமே எழுதப்பட்டிருந்ததை ஞானம் திரும்ப திரும்ப படித்தாள். சம்பிரதாய ஆரம்ப முடிவுக்கு இடையில், நான் அஸ்ஸாமிலிருந்து 10 நாள் ஆகிறது. முடிந்தால் அண்ணா நகருக்கு ஒரு தரம் நீ என்னை பார்த்தால் நல்லது என்ற வரிகளில் தொனித்தது வெறும் செய்தியா அழைப்பா என்று புரியவில்லை. எதுவானாலும் அண்ணியை பார்த்து நாளாகிறது. அவளே கூப்பிடும் போதும் போகாவிட்டால் நன்றாக இருக்காது. பார்த்தாலும் கூட நன்றாக இருக்க ஒன்றுமிராது என்றாலும் எத்தனை நாளைக்குத்தான் தள்ளி போடுவது? போகலாம் என்று முடிவு செய்தாலும் சரசரவென்று கிளம்பி போய்விட முடிகிறதா என்ன? அண்ணியை பார்த்துவிட்டு வந்தேன் என்று சாதாரணமாக சொல்வதும், காலையில் எனக்கு நெஞ்சு வலித்தது, ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ என்று பயப்படுவதும் புருஷன் சிவராமனுக்கு ஒன்றுதான். எதற்கும் அப்படியா என்பது போல ஒரு பார்வை. மிஞ்சி போனால் போறது போ என்பதுதான் மாமூலாக கிடைக்கும் பதில். தான் உண்டு தன் வேலையுண்டு ரகம். ₹1,00,000 லாட்டரியில் வந்தாலும் குதிப்பது கிடையாது. போனாலும் இடிந்து போகிறவர் இல்லை. சரியான அப்ராணியா இல்லை விவேகம் நிறைந்தவரா தெரியாது. தெரிந்து கொள்ளவும் ஞானம் ஆசைப்பட்டதில்லை. கையில் இருந்த கடிதத்தை மற்றும் ஒரு முறை படித்தாள். போய் வந்துவிட்டால் ஒரு காரியம் முடிந்தது. நாளைக்கு நான் லெட்டர் போட்டும் நீ வரவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்கு இடம் இருக்காது. கல்யாணமாகி இத்தனை வருஷங்கள் கழிந்த பிறகும், மாப்பிள்ளைகள் பேரன் பேத்தி பிறந்த பிறகும் அண்ணியிடம் தனக்கு இருந்த பயத்தை நினைக்கையில் உதட்டோரம் சிரிப்பு அரும்பியது. மீண்டும் ஞானம் கடிதத்திடம் கவனத்தை செலுத்தினாள். 9 மணிக்கு கடையை மூடி சாவியை முதலாளி வீட்டில் கொடுத்துவிட்டு அவர் வரும்போது வீடு திறந்திருந்தால் போதும். அதற்குள் அண்ணா நகருக்கு 4 தரம் போய்விட்டு வரலாம். ஆனால் தனியாக எப்படி போவது? போக வேண்டும் என்று தீர்மானித்த பிறகும் கவலையும் உடன் நின்றது. கடைக்குட்டி சுபத்ரா 3 மாசங்களுக்கு முன் திருமணமாகி செல்லும் வரை எதற்கும் அவள் கூட நின்றதால் ஞானம் எந்த வகையிலும் கஷ்டத்தை உணர வழி இல்லாமல் தான் இருந்தது. பெற்றது 4 பெண் என்றாலும் ஒவ்வொருத்தியும் வீட்டில் இருக்கும் வரை குடும்ப சுமையை பகிர்ந்ததும் அல்லாமல் உப்பு புளி வாங்குவதிலிருந்து தங்கள் கல்யாணத்துக்கு சத்திரம் பார்ப்பது வரை தாங்களே கவனித்துக் கொண்டு விட்டார்கள். சுபத்ரா போன பின் தான் ஞானத்துக்கு திண்டாட்டமே ஆரம்பமாயிற்று. ஒரு வழியா இப்போதுதான் வாசலில் காய்கறி வாங்கவும் தெருமுனையில் இருக்கும் கடையில் மளிகை வாங்கவும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அழகில் அண்ணா நகருக்கு தனியா எப்படி போவது? எந்த பஸ்ஸில் ஏறி எங்கு இறங்கி எப்படி போக? மூத்தவள் நிர்மலாவின் புருஷனுக்கு கோயமுத்தூருக்கு மாற்றலாகி போய் 1 வருஷம் ஆகிறது. இங்கே சென்னையிலேயே இருந்திருந்தால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவாள். இப்போது மட்டும் என்ன, சென்னைக்கு வரும் ஒவ்வொரு முறையும் பெற்றவர்களின் மெடிக்கல் செக்கப் முதல் தங்கைகளின் கல்யாண விஷயங்கள் வரை அத்தனையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தாள். அது போதாதென்று புடவை கிரைண்டர் என்று வாங்கி அவர் தாமா ஐடியா கொடுத்தார் என்று சின்ன சிரிப்போடு நீட்டுகிறாள். எதுக்குடி இதெல்லாம் என்றால் இன்னும் பெரிதாக சிரிப்பாள். செஞ்சா என்னம்மா, 2 பேரும் ஒரே மாதிரி பேங்க் வேலை தானே, மாமியாருக்கு பண்ணலாம், அம்மாவுக்குன்னா கூடாதா என்று அவள் ஒரே போடாக போடுவதை மாப்பிள்ளையே அதானே என்று அங்கீகரிக்கும் போது மறுத்து பேச ஞானத்துக்கு வாயேது? 2ஆம் அவள் கல்யாணிக்கு சம்சாரம் பெருசு. மச்சினர் ஓர்படியோடு கல்யாணமாகாத கொழுந்தன்களும் நாத்தனார்களும் உண்டு. இருப்பினும் ஓயாத அடுப்பங்கரை காரியத்துக்கு இடையிலும் மாசம் 1-2 தரமாவது எட்டி பார்க்காமல் இருப்பதில்லை. வந்த இடத்திலேயாவது கொஞ்ச நேரம் பேசாம படுத்து கிடக்கப்படாதோ என்று ஞானத்துக்குத்தான் அங்கலாய்ப்பாக இருக்கும். ஆனால் கேட்கிறவள் இல்லை கல்யாணி. அதிகம் பேசுகிறவளும் இல்லை. என்னமோ பாதியில் விட்டு போன கை காரியத்தை தொடர்கிற மாதிரி வரும்போதே புடவையை தூக்கி செருகிக் கொண்டேதான் வருவாள். இரவு அவள் கிளம்பி போகும்போது பார்த்தால் வீடு பளிச்சென்று ஆகியிருக்கும். இந்த முறை கல்யாணி வந்துவிட்டு போய் 4 நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் மறுபடி கூப்பிட முடியுமா? வேண்டாம். கௌசல்யாவை கேட்டால் என்ன, அண்ணியை பார்க்கணும் வரியா என்றால் அவள் மாமியார் விடுமோ விடாதோ, உள்ளூர்ல பிறந்த வீடு இருக்குதுன்னு பொசுக்கு பொசுக்குன்னு கிளம்பி ஆயிடுறது என்று எப்போது போனாலும் குத்தி காட்ட தவறுவதில்லை. அம்மா வருத்தப்படும்படியா வச்சுக்காதே கௌசி என்று அவள் புருஷனும் நாசுக்காக தடை போடுகிறவன் தான். நாசுக்காகத்தான் சொல்வானோ அல்லது வேறு ஏதாவது கடுமையாய் சொல்வானோ, எதுவும் தெளிவாக சொன்னதில்லை கௌசல்யா. ஞானத்திடம் எதையும் சொல்லி புலம்பாததோடு புகுந்த வீட்டு மனிதர்களை விட்டு கொடுக்காமல் பேசுவதிலும் அவள் கெட்டிக்காரி. யார் வீட்டுல பிரச்சனை இல்லை, சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசு பண்ணினோம்னா வாழ்க்கை நரகமாயிடாதா?
அவங்கெல்லாம் அடிப்படையில நல்லவங்க தான், வார்த்தை ஜாலம் பண்ணி பேச தெரியல, அவ்வளவுதான் என்பாள் எல்லாம் தெரிந்த நூற்றுக்கிழவி மாதிரி. ஆனால் அவர்களை சமாளிக்க தெரிந்தவளுக்கு கூட அண்ணியை மட்டும் பிடிப்பதே இல்லை. துணைக்காவது வா என்று கேட்டுத்தான் பார்க்க வேண்டும், வேறு வழி இல்லை. கௌசல்யாவை கூப்பிடலாமா வேண்டாமா? ரொம்ப பெரிய மனுஷி, வான்னு லெட்டர் போட்ட உடனே அடிச்சு புரண்டு ஓடுறதுக்கு வேற வேலை இல்லம்மா உனக்கு என்று அதட்டுவாளோ? என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு சுருக்க திரும்பிடலாம் வாடி என்று சொல்லி அவளோடு போய் வந்து விட்டால் ஒரு வேலை முடிந்தது என்று இருக்கும். செய்ய வேண்டியது என்ன என்று உறுதியான பிறகு ஞானம் வீட்டை பூட்டிக் கொண்டு 2 வீடு தள்ளியிருந்த டாக்டர் கிளினிக்கு போய் டேபிள் மீதிருந்த டைப்ரைட்டரை தட்டி கொண்டிருந்த பெண்ணிடம், ஒரு போன் பண்ணிக்கட்டுமாமா என்றால் மெதுவாக. வழக்கமாய் வருகிறவள் என்பதனால் அந்த பெண் தலையாட்ட ஞானம் கையில் இருந்த சீட்டை பார்த்து நம்பரை சுழற்றினாள். ஹலோ, யாரு? கௌஷியா? நான் தாமா. என்ன இப்படி மத்தியான வேலையில போன் பண்ற? யாருக்கும் உடம்புக்கு ஒண்ணுமில்லையே? அதெல்லாம் இல்லடி, அன்னிக்கிட்ட இருந்து கடுதாசி வந்திருக்கு, அதான் சித்த போய் பாப்பமேன்னு தான். கௌசல்யாவின் குரல் உயர்ந்து கத்தலாய் வெளிப்பட்டது. உடனே விழுந்தடிச்சிட்டு அண்ணா நகருக்கு போப்பறியாக்கும். ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்கவே மாட்டேங்கிறது. எதிர்பார்த்ததுதான். ஞானம் அதை பாராட்டாமல் கேட்டாள். சே, அதெல்லாம் கிடக்கட்டும்டி, நீ எனக்கு துணையா வருவியா மாட்டியா அத சொல்லு. மாட்டேன், நானும் வர மாட்டேன், நீயும் போக வேணாம். இங்க மாமியாருக்கு உடம்பே நல்லா இல்ல, எத்த சாப்பிட்டாலும் வயிற்றுல தங்காம வந்துடுறது, விட்டுட்டு வராப்புல இல்ல. வேற ஏதானும் அவசியம்னாலும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்லலாம். இப்ப நீ அண்ணா நகருக்கு போகிற அளவுக்கு அவசரம் ஒண்ணுமில்ல, பேசாம இரு. சுபாவப்படி அவள் மூச்சு விடாமல் கத்த ஞானத்துக்கு ஏமாற்றம். ரிசீவரை வைத்துவிட்டு காசை கொடுக்கும் போது சுபத்ராவுக்கு போன் செய்து கேட்டால் என்ன என்று ஒரு கணம் தோன்றிய நினைப்பு உடனே மறைந்தது. ஆபத்து என்றால் ஆபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு ஓடியே வருவாள் என்றாலும் அவளும் தான் அண்ணி என்று கேட்டாலே கத்துவாள். அதோடு புதுசாய் கல்யாணமானவள் சாயந்தரம் புருஷனோடு என்ன ப்ரோக்ராம் வைத்திருக்கிறாளோ. கிளினிக்ல இருந்து வந்து பூட்டை திறந்து வீட்டுக்குள் நுழைந்த போது ஏதோ ஒரு கையாலாகாத்தனம் மனசு முழுக்க பரவி இருந்தது. ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளையாவது பெற்றிருந்தால் இப்படி கெஞ்சி கொண்டிருக்க வேண்டாமே. எழுடா வண்டியை என்றால் நிமிஷ நாழிகையில் கொண்டு சேர்த்து விட மாட்டானா? சித்த சமத்தா இருக்க மாட்டியோடி என்ற அண்ணியின் விமர்சனம் நிஜம்தானோ? இன்னும் கொஞ்சம் சமத்தாக இருந்திருக்கலாமோ? பெண்ணுக்கு பதில் பிள்ளையாய் பெற்றிருக்கலாமோ? சே, என்ன நினைப்பு இது! என்னமோ வேண்டுமென்றே பெண்ணை விரும்பி பெற்ற மாதிரி. நம் கையில் என்ன இருக்கிறது? எது வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லாத போது சமத்து என்ன, அசடி என்ன? வேலை ஏதும் ஓடாமல் குருட்டு யோசனையில் ஆழ்ந்திருந்த ஞானம் மோட்டார் சைக்கிள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். கணவனின் தோலை பிடித்தபடி உட்கார்ந்திருந்த சுபத்ரா இறங்கி உள்ளே வந்தாள். என்னம்மா, தூங்கிட்டு இருந்தியா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஞானம் மாப்பிள்ளையை பார்த்து சின்ன குரலில் வாங்கோ என்றாள். லேசான கூச்சத்துடன் அவன் தலையசைத்து சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான். ஆபீஸ் லீவாடி இன்னைக்கு? இந்த நேரத்துல போய் வந்திருக்கியே? லீவா? இன்னைக்கு சனிக்கிழமைமா, மறந்துட்டியா? அரை நாள் தானே ஆபீஸ். ஆமா, ஞாபகமே இல்ல. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இட்லி மாவு இருக்கு, ஒரு ஈடு வார்க்கட்டுமா? ஒன்னும் வேண்டாமா, வரும்போது ஹோட்டல்ல சாப்பாடே ஆச்சு. சரி, நீ கிளம்புறியா? அண்ணி வீட்டுக்கு போகலாம். அண்ணி வீட்டுக்கா? ஞானத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. சுபத்ரா சிரித்தாள். கௌஷிதாமா போன் பண்ணி சொன்னா. நல்ல வேலையா நான் அப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு இவரோட சினிமாவுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அண்ணிய பார்க்காம அம்மாவால இருக்க முடியாது, என்னால போக முடியல, நீயாவது போயன்னு சொன்னா. அப்போ சினிமா? அதுக்கு என்ன, இன்னொரு நாள் போயிட்டா போச்சு. இல்லைன்னா நீ மறுபடியும் 4 நாள் கழிச்சு கௌசியத்தான் தொந்தரவு பண்ணுவ. பாவம், அவ பெரிய சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு விட்டா என்னால அப்புறம் வர முடியாது. இந்த மாதிரி இழுத்து கட்டிக்கிட்டு அண்ணி அண்ணின்னு ஓடாதுன்னு சொன்னா நீ கேட்கவா போற? சரி, கிளம்பு. அவளுடைய சலிப்பை பொருட்படுத்தாமல் ஞானம் பரபரவென்று புடவை மாற்றிக்கொண்டு தயாரானாள். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, நான் 8 மணி வாக்குல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்ற கணவனுக்கு விடை கொடுத்து விட்டு வந்த சுபத்ராவுடன் வீட்டை கூட்டிக் கொண்டு கிளம்பினாள். அரை மணி காத்திருத்தலுக்கு பிறகு வந்த பஸ்ஸில் மதிய வேலை என்பதாலோ என்னவோ உட்கார கூட இடம் கிடைத்தது. அடடா, அன்னைக்கு ஒண்ணுமே வாங்கிக்கலையே, ஒரு டஜன் மழைப்பழமாவது வாங்கிட்டு பஸ் ஏறி இருக்கணும் சுபத்ரா. ஆமா, நீ கொண்டு போறத திங்கிறதுக்காக தான் அவன் நாக்க தொங்க போட்டுட்டு காத்துட்டு இருக்காளாக்கும். நீ இன்னும் மாறவே இல்லம்மா. எதுக்குடி மாறணும்? என்ன இருந்தாலும் எங்க அண்ணா பொண்டாட்டி அவ. அதான் அண்ணாவே போயாச்சே,
அப்புறம் இவ்வளவு என்ன பார்வை வேண்டி கிடக்கு? அதுக்காக அண்ணா போயிட்டா உறவே இல்லைன்னு ஆயிடுமா? அது என்னமோம்மா, உங்க யாருக்கும் அவளை பிடிக்கிறதே இல்ல. சித்த லொடன்னு பேசுற சுபாவம், பாவம். மத்தபடி ஆஹா, ரொம்ப பாவம் தான். எங்களுக்கு தான் பிடிக்கல. உனக்கு என்ன? 4 நாளைக்கு ஒரு முறை அன்னிக்கிட்ட போய் சீராடிட்டு வர்றது தானே. எப்பவோ ஒரு தரம் போயிட்டு வர்றப்பவே உனக்கு பிபி ஏறி போயிடுறது. அவ பேச்சையும் குத்தலையும் கேட்டுட்டு அழாம நீ வந்த நாள் ஏதாவது உண்டா? போம்மா, பெருசா சப்ப கட்டு கட்டாதே, எனக்கு தாங்கல. ஞானம் மேலும் பேச்சை வளர்க்கவில்லை. பேச என்ன இருக்கிறது? சுபத்ரா சொல்வது அத்தனையும் உண்மைதானே. அண்ணியை பார்த்துவிட்டு கண்ணில் நீரும் நெஞ்சில் பாரமுமாய் வராத நாளே கிடையாது. இப்போது என்றில்லை, அந்த நாளில் அண்ணாவின் கையை பிடித்த நிமிஷத்திலிருந்தே அவள் அப்படித்தான். வெறும் அக்கவுண்டண்டாய் நுழைந்த அண்ணா படிப்படியாய் உயர்ந்து கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டராக ஆன போது அண்ணியின் வாயும் நீண்டுதான் போய்விட்டது. போதாததற்கு அவள் பெற்றது 3 ஆண் பிள்ளைகள். சொல்லி வைத்த தினசில் ஞானத்துக்கு நேர் எதிராய் பெண்களாய் வந்து வாய்த்தார்கள். முதல் 2 பிரசவத்துக்கும் பிறந்த வீட்டுக்கு போன போது ஆரம்பித்த சித்த சமத்தா இருக்க மாட்டியோடி என்ற குத்தல் பேச்சு கடைசி 2 பிரசவங்களுக்கு ஞானம் புகுந்த வீட்டிலே இருந்த போதும் விடவில்லை. கொண்டையும் கை கழுத்து காது கொள்ளாத வைரமும் தோலை போர்த்திய ஜரிகை புடவையும் சற்றே உயர்த்திய முகத்தில் அலட்சிய பார்வையுமாய் அண்ணி வரும்போதே ஞானத்துக்கு வயிற்றை கலக்கும். மூத்தது தானே இது? போன தரம் பார்த்ததுக்கு இப்ப என்னமா வளர்ந்துருக்கா? வயத்துல வச்சு திணிக்கிறையாக்கும். பொண்ணை வளர்த்தியோ பீர்க்கங்கா வளர்த்தியோன்னு பெரியவங்க சொல்ற மாதிரி தபன்னு பெருசாயி நிற்கும். அப்புறம் நெருப்ப கட்டிட்டு அலையணும். மேலும் கீழுமாய் பார்வையை மேய விட்டு என்னமோ தப்பு நடந்து விட்ட தினசில் அண்ணி பேசும்போது குழந்தைகள் கூசி போய் நிற்பார்கள். போதா குறைக்கு குழந்தைகள் தவித்து இருக்கையில் அவள் பிள்ளைகள் வேறு. கேர்ள்ஸ் கூட நாங்க விளையாட மாட்டோம் என்றும் பாய்ஸ் ரூமுக்குள்ள கேர்ள்ஸ் வரக்கூடாது என்றும் மாற்றி மாற்றி அதிகாரம் செய்தால் யாருக்குத்தான் பிடிக்கும்? இனிமே நாங்களும் அங்க வரமாட்டோம், உங்க அண்ணியும் அவ அருமை பசங்களும் இங்க வர வேண்டாம் என்று எத்தனைதான் பெண்கள் அழுதாலும் ஞானத்துக்குத்தான் ஏனோ மனசு கேட்பதில்லை. பகவான் புண்ணியத்தில் அண்ணியிடம் பணத்துக்கு போய் நிற்க வேண்டிய அவசியம் வாய்க்கவில்லை. 4 பேருமே படிப்பில் சுட்டி உயர்ந்த படிப்பு படித்து சமர்த்தாய் நல்ல உத்தியோகங்களை தேடிக்கொண்டு விட்டார்கள். எப்போதுமே அதிகம் ஆசைப்படாத வாழ்வானதால் சக்திக்கேற்ப ஒருத்த தயவின்றி கல்யாணம் காட்சிகளை கூட ஒப்பேற்றியாகிவிட்டது. ஆனால் இவர்கள் போய் நிற்காவிட்டாலும் மரியாதைக்காகவாது எதற்கும் உதவி வேண்டுமா என்று கூட கேட்டவள் இல்லை இந்த அண்ணி. அண்ணாவுக்கு எப்போதுமே நேரம் இருந்ததில்லை. பார்க்கும் சந்தர்ப்பங்களில் சௌக்கியமாமா, மாப்பிள்ளை எப்படி இருக்கார், குழந்தைகள், அவசர வேலை இருக்கு, நான் வரட்டுமா, என் அண்ணிக்கிட்ட பேசிட்டு என்று வார்த்தை மாறாமல் ஒப்பித்து விட்டு போவார். இவள் வீட்டு விசேஷங்களுக்கு கூட 1 அல்லது 2 வேளை வந்து தலையை காட்டிவிட்டு போவார்கள். அவ்வளவுதான். அவள் பிள்ளைகளுக்கு அதற்கு கூட நேரம் இருந்ததில்லை. ராகவ் லண்டனுக்குள்ள போயிருக்கான், அவன் எப்படி வர முடியும்? ரமேஷும் ரவியும் பரீட்சைக்கு படிக்கிறாங்க. வெறும் டிகிரியா போனா போறதுன்னு வர்றதுக்கு இன்ஜினியரிங்கும் சிஏவும் படிக்கிறவங்களால நினைச்சாப்புல கிளம்பிட முடியுறதா? இதற்கு பிறகு யாருமே வாயை திறக்க மாட்டார்கள். திறக்காமல் இருக்க ஞானமும் பழகிவிட்டாள். பெண்கள் எரிச்சலுடன் பேசும்போது மட்டும் சொல்லட்டுமே, அன்னைக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, பெருமையா பேசிக்கிறா, பிடிக்கலைன்னா நாம் காதுல போட்டுக்காம இருந்துக்கணும் என்று சமாளிப்பாள். வாஸ்தவம்தான், எல்லாமே அவர்கள் கணக்குப்படி உசத்தியாக அமையத்தான் செய்தன. மூத்தவன் ராகவன் லண்டனுக்கு படிக்க போனவன் அங்கேயே ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கொண்டான். அவளை இந்தியாவுக்கு அழைத்து வந்து பெற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு திரும்ப லண்டனுக்கு போனவன் பிறகு வரவில்லை, தகப்பன் இறந்த நேரத்தை தவிர. அடுத்தவன் ரமேஷுக்கு அன்னியே பார்த்து முடிவு செய்த இடம்தான். லட்சாதிபதி வீட்டு பெண். பெங்களூரில் பெரிய ஃபேக்டரியும் தோட்டம் போட்ட வீடுமாய் எதற்கும் குறைவில்லை. கடைசி பிள்ளை ரவி அஸ்ஸாமில் வேலையாகி போன போது அங்கே காதலித்த அஸ்ஸாமிய பெண்ணை இங்கே கூட்டி வந்து சம்பிரதாயம் மாறாமல் கைப்பிடித்தான். பஸ் குழுக்களுடன் நின்றது. அடுத்து அமர்ந்திருந்த பெண்மணிக்கு இறங்க வழிவிட்ட சுபத்ரா நினைத்து கொண்டு சொன்னாள், இவருக்கு கூட இஷ்டமே இல்லம்மா, மரியாதையா நடத்தாதவங்க வீட்டுக்கு நாம எதுக்கு போகணும்னாரு. நான் தான் சமாதானப்படுத்தி என்னை கொண்டு விடுங்கன்னே. கல்யாணமான கையோடு நாங்க நமஸ்காரம் பண்ண போனப்போ உங்க அண்ணி பேசுனதை கேட்டவங்க யாரும் அவ மூஞ்சில கூட முழிக்க மாட்டாங்க தெரியுமா? சுபத்ரா சொன்னதற்கு ஞானம் பதில் ஏதும் சொல்லவில்லை. அண்ணா போய் 1 வருஷம் முடியவில்லை என்பதற்காக அண்ணி வெளியே வராமல் இருந்த போதுதான் சுபத்ரா கல்யாணம் நடந்தது. கணவனும் மனைவியுமாய் அன்னிக்கு நமஸ்காரம் செய்ய போனதும்
ஒரு வழியா உங்க அம்மா பாரம் குறைஞ்சுதாடி, நீங்களாமாவது சமத்தா இருங்கோ, என்ன புரியுறதா என்று ஆசீர்வாதம் பண்ணிய மனுஷியின் பேரை சொன்னாலே பெண்கள் கோபப்படுவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தெருவுக்குள் திரும்பி நடக்க துவங்கியதும் ஞானம் மறுபடி, மறந்துட்டியா சுபத்ரா, பழம் வாங்கினால் தேவலைடி என சுபத்ரா வேற வேலை இல்லம்மா உனக்கு என்று சலித்து கொண்டாள். அம்மாவை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு மெயின் ரோடில் இருந்த பழக்கடைக்கு சென்று பிளாஸ்டிக் பை நிறைய வாழையும் திராட்சையும் வாங்கி வந்தாள். அண்ணி வீட்டின் பெரிய கேட்டுக்கு உள்ளே அந்த கால போர்ட்டிகோவில் கருப்பு அம்பாசிடர் கார் ஒன்று தூசி படிந்து நின்றிருந்தது. அழைப்பு மணியை அழுத்தியதும் கதவை திறந்தது சமையல்கார பாட்டி. என்ன பாட்டி, சௌக்கியமா? அண்ணி எங்கே? யாரு? ஞானமா? வா வா, உறவு விட்டு போகாம நீயாவது வந்து போயிட்டு இருக்கியே, உங்க அண்ணியே அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கா. பாட்டியின் குரலோ படுக்கையில் படுத்திருந்த அண்ணியின் வா ஞானம் என்ற அழைப்போ அத்தனை சுரத்தா இல்ல. உடம்பு சரியில்லையா அண்ணி? இன்னைக்கு தான் கடுதாசி வந்தது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அஸ்ஸாம்ல இருந்து எப்போ வந்தீங்க? அண்ணியிடமிருந்து பதில் வரவில்லை. சுபத்ராவை பார்த்தவள் மெல்ல, மாசமா இருக்கியா என்றாள். வெட்கத்தோடு அவள் தலையை கவிழ்த்து கொள்ள, இல்ல அண்ணி, மெய்யோ பொய்யோன்னு இருக்கு, இன்னும் டாக்டர் தீர்மானமா சொல்லலை என்றாள் ஞானம். அண்ணி எழுந்து உட்கார்ந்தாள். சுபத்ராவை அருகில் அழைத்து இருத்தி கொண்டாள். இந்த நிலைமையில ஏன் அத்தனை தூரம் பஸ்ல வந்தீங்க? குழந்தைய ஏண்டி தொந்தரவு பண்ணின ஞானம்? இந்த அணைப்பு, இந்த கரிசனம் எல்லாம் புதுசாகப்பட சுபத்ரா வியப்புடன் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள். பரவாயில்ல அண்ணி, வான்னு நீங்க எழுதியிருந்தீங்களா? எனக்கு இருப்பே கொள்ளல. கௌசிய கூப்பிட்ட, அவ இவ்வளவு அனுப்பிச்சிட்டா. அஸ்ஸாம்ல ரவி, அவன் பொண்டாட்டி, குழந்தையெல்லாம் சௌக்கியம் தானே? அவங்க பேசுறது உங்களுக்கு புரியுதா அண்ணி? அண்ணியிடமிருந்து சலிப்பான ஒரு என்ற சூழ்கொட்டல் தான் பதிலாக வெளிப்பட்டது. வரும்போது பெங்களூர் போயிட்டு வருவேன்னு சொன்னீங்களே, ரமேஷ் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? எங்க போனா என்ன, எனக்கு ஒன்னும் சரிப்பட்டு வரல, எல்லாருக்கும் நான் வேண்டாத மனுஷா ஆயிட்டேன் என்ற போது குரல் தழுத்தழுத்தது. சில நொடிகளுக்கு மௌனமாயிருந்தவள் பேச்சை மாற்றும் உத்தேசத்தோடு, பாட்டி, இவங்களுக்கு காஃபியும் டிஃபனும் கொண்டு வாங்க, பாவம் வெயில்ல வந்திருக்காங்க என்றாள். வந்தவைகளை சாப்பிட்டு முடித்து ஞானம் ஏதேதோ பேசி அரை மணி நாழிகையில் அண்ணியிடமிருந்து அதிகமான பேச்சில்லை. வழக்கமான ஈட்டி குத்தல்களும் இல்லை. நான் கிளம்புறேன் அண்ணி, இவ வீட்டுக்காரர் வேற 8 மணிக்கு வரேன்னு சொன்னார், அப்புறம் வீணா கவலைப்படுவார், அண்ணியை சிரமப்படுத்த வேண்டாம் என்று தாங்களே 2 பேரும் மாமி அலமாரியில் இருந்த குங்குமச்சிமிலில் இருந்து குங்குமம் இட்டு கொண்டு கிளம்பினார்கள். வரோம் அண்ணி, உங்க உடம்பு நல்லாவே இல்ல, பாத்துக்கோங்க, ரொம்ப முடியாம போனா சொல்லி அனுப்புங்க, தனியா கஷ்டப்பட வேண்டாம். நிஜமான கரிசனத்துடன் பேசிய ஞானத்தின் கையை பிடித்து கொண்டு சரி என்ற அண்ணி பலவீனமான குரலில், சமத்துடி நீ, பொண்ணா பெற்றிருக்க என்ற போது அந்த ஒற்றை வரி நடந்துவிட்ட அத்தனை சமாச்சாரங்களையும் துல்லியமாக உணர்த்த முதல் முறையாக ஞானத்துக்கு அண்ணியை நினைத்து பரிதாபப்பட தோன்றியது. முற்றும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. VDL.